Hello friends, welcome to C language Tamil tutorial part 9. நான் சீனு. போன கிளாஸ் வரைக்கும் ஆபரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து சியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏற்கனவே இன்புட் ஸ்டேட்மெண்ட் அது printf நம்ம யூஸ் பண்ணிங்கிறத பார்த்தோம். ஆனால் இதான் இன்புட் அப்படின்றது இன்புட்ன்றதுக்கு இந்த printf அப்படின்றதெல்லாம் இன்புட் அப்படின்றது ஸ்கேனர், அவுட்புட்காக printf யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம ஒரு இன்புட்டை நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அதாவது printf அப்படி யூஸ் பண்ணுறோம். இந்த இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்லேயே ரெண்டு வகையாக இருக்குது. அதாவது ஃபார்மேட்டட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று, அன்ஃபார்மேட்டட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா புட் கேரக்டர், கெட் கேரக்டர், கெட்ஸு புட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோன்னா நம்ம அவ்வளோவா இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது பார்த்தோன்னா C++ல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கெட் கேரக்டர், புட் கேரக்டர் அப்படின்றதெல்லாம் கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணும்போது புரியும். இந்த கெட்ஸு புட்ஸ் அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட்டை வாங்கும் போதும் டிஸ்பிளே பண்ணும்போதும் இந்த கெட்ஸ் புட்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகும். அதேமாதிரி கேரக்டர் வாங்கும்போது இது யூஸ் ஆகும். பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டட் அதாவது printf ஸ்கேனப் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரிங்கு கேரக்டர்ன்றதுக்காக இது அதிகமாக யூஸ் பண்ண போகிறதால இப்போது நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து அது ஒரு இன்புட் எப்படி வாங்கி டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றத பற்றி காட்ட போகிறேன் பாருங்கள். அதாவது இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் மேல்பட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம உண்மையாக சொல்ல போனால் இதுவரை நம்ம எந்த ப்ரோக்ராமிங்கும் பார்த்ததில்ல. அது சும்மா அந்த ஆப்ரேட்டர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றது மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து நான் இன்புட் வாங்கி எப்படி ஒரு ஆப்ரேட்டர் டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நான் இதுக்கு முன்னால் பார்த்தோன்னா வேல்யூலாம் அங்கே நம்மளே அதாவது டிக்ளேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் அது பண்ண போகிறதில்ல. ஒவ்வொன்றுத்துக்கும் வேல்யூ வாங்குற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நானே ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன். ஏக்கும் பிக்கும் வேல்யூ வாங்குற மாதிரி செட் பண்ணிடுறேன். சாரி, என்டர் ஏ வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த ஸ்லாஷ்ன்னு நான் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணி போகிறதில்ல, ஃபஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எந்த குழப்பம் இல்லாத இருக்கும். ஸ்லாஷன் அப்படின்றது பர்சன்டேஜிட்டின்றது இங்கே இந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இப்போ எந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல, இன்புட் வாங்க தான் போகிறோம். ஸோ அது தேவையில்லை. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இன்புட் வாங்கிறது ஸ்கேன் எஃப் அப்படின்றது நான் வந்து இன்புட் வாங்க போகிறேன். பார்த்தோன்னா இன்புட் வாங்கிறதுக்கும் அதே மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது கொட்டேஷன் உள்ளார நம்ம எந்த வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றது பர்சன்டேஜ் டி அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். இன்டீஜர் யூஸ் பண்ணுறதுனால பர்சன்டேஜ் டி. இப்போ நம்ம எந்த நம்பருக்கு இன்புட் வாங்குகிறோன்றது தான் இங்கே நான் எழுத போகிறேன். அதாவது ஆம்பரசன் ஏ அப்படின்றது, ஆம்பரசன் ஏ அப்படின்னா இன்புட் வாங்கிறதுக்காக எழுதப்படுறது. இந்த ஆம்பரசன் ஏ அப்படின்றது தான் இன்புட் போய் ஸ்டோர் ஆகும், ஏவோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி printf மறுபடியும் நான் எழுதுகிறேன். அது பிக்கு அதோன்னா நான் மறுபடியும் ஸ்லாஷிங் யூஸ் பண்ணுறேன். என்டர் பி வேல்யூன்னு எழுதுறேன். மறுபடியும் இதுக்கு இன்புட் வாங்குகிறேன். ஸ்கேன் எஃப் பர்சன்டேஜ் டி அப்படின்றது தான். இதுவே நீங்கள் ஃப்ளோட்டோ இன்புட்டோ அதாவது டாட்டில் இன்புட் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ ஃப்ளோட்டு கேரக்டர் அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் அது மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இன்டீஜருக்கு தான் இன்புட் வாங்குகிறேன், அதனால் அது தேவையில்லை. ஆம்பரசன் பி அப்படின்றது வாங்குகிறேன். அடுத்தது இப்போ வந்து நீங்கள் இது இன்புட் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டீங்க.
அடுத்தது பார்த்தோன்னா இது 2 வேல்யூவும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூவாக வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் 3வது ஒரு வேல்யூ வந்துடுறேன். அதுக்கு முன்னால் இங்கே பார்த்தோன்னா ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மிஸ் பண்ணல, இந்த ஆம்பரசன் ஏ அப்படின்றது இங்கே எழுதணுன்னா என்ன ஆகுது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். கண்ட்ரோல் F9 எந்த வேல்யூவும் இல்லை, என்டர் ஏ வேல்யூ கேட்குது. நான் 10ன்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ பி வேல்யூ கேட்குது, 9 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சி வேல்யூ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி 22 அப்படின்னு காட்டியிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுனால இங்கே நம்ம வாங்கினுங்கிற வேல்யூ எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா